குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் சில்ட்ரன். ஆமா, எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? மிஸ், சுரேஷ் மட்டும் வரல மிஸ். ஏன்னு தெரியல மிஸ். சரி விடுங்க, நம்ம பாடத்தை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்க போறேன். மிஸ் என்ன கேள்வி மிஸ்? கேளுங்க மிஸ், நான் சொல்றேன். அடடா, எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? மிஸ், உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மிஸ். என்ன கேள்வி பாபு? கேளேன் பாப்போம். மிஸ், இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சது யாரு? இந்த படிப்பை கண்டுபிடிச்சது யாரு? யாரு மிஸ்? யாரு? அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவனை என்ன செய்வன் தெரியுமா மிஸ்? என்னடா ஸ்கூலுக்கு வர்றது அவ்வளோ வெறுப்பா உனக்கு? பிறகு என்ன மிஸ், எப்ப பாரு படி 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 உயிரை வாங்குறீங்களே மிஸ். எஸ்கியூஸ் மீ மிஸ், உள்ள வரலாமா மிஸ்? ஏண்டா சுரேஷ், இவ்வளவு லேட்டா ஸ்கூலுக்கு வர்ற? என் மேல ஒரு தப்பும் இல்லை மிஸ். நம்ம ஸ்கூல் பக்கத்துல புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அதை பார்த்து தான் லேட்டா வந்தேன். அப்படி என்னதான் போர்டு வச்சிருக்காங்க? பள்ளிக்கூடம் மெதுவாக செல்லவும் அப்படின்னு போர்டு வச்சிருந்தாங்க மிஸ். அதை பார்த்து தான் பள்ளிக்கூடத்துக்கு மெதுவாக வந்த மிஸ். அப்படின்னா உங்க யாருக்குமே படிப்புனா பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, அப்படித்தானே? சரி விடுங்க, சாயங்காலம் உங்களை பிக்னிக் கூட்டு போறேன், சரியா? அப்படியா மிஸ்? உண்மையா மிஸ்? நம்பவே முடியல மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே ஓகே, எங்க மிஸ்ஸுன்னா எங்க மிஸ்ஸு தான் மிஸ். வாழ்க வாழ்க. மிஸ், நாம இப்ப எங்க போறோம்? இன்னைக்கு நாம சில முக்கியமான நபர்களை பார்க்க போறோம். எல்லாரும் அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம். அதனால உங்க டைரி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அமைதியா என் கூட வரணும், ஓகேவா? அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா, ஒவ்வொரு பசிக்குதுமா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே. இந்தா வாங்கிக்கோமா. அது சரி, உன் பேர் என்னம்மா? என் பேராமா ராணி. ஏய் பிள்ளைகளா, இவா பேரு ராணியா. இவா கிட்ட உங்க டைரியை நீட்டி ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க. அவ கையெழுத்ததான், வாங்கிக்கோங்க. அம்மா, எனக்கு கையெழுத்தெல்லாம் ஒன்றும் வராதுமா, ஸ்கூலுக்கு போனது இல்லைம்மா. ஏமா? எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே படுத்த படுக்கையாயிட்டாங்க. அதனால எங்க அப்பா என்னைய பிச்சை எடுக்க பழகிட்டாங்க. என்ன மாதிரி பிள்ளைக ஸ்கூலுக்கு போறத பார்த்தா எனக்கு அழுகதான் வருது. என்ன செய்ய? பிள்ளைகளா, அங்க பாருங்களேன். ஐயோ, போலீஸ் அந்த சின்ன பையனை ஏன் இப்படி அடிக்கிறாங்க? சார் அடிக்காங்க சார், விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார், அடிக்காங்க சார். என்னடா நடிக்கிற? பண்றதையும் பண்ணிக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்கண்ணா விடதுக்கடா உன்னை பிடிச்சா? வாங்க போலீஸ் கிட்ட கேட்போம். ஏன் சார் இந்த சின்ன பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இவனா சின்ன பையன்? ரோட்டில் நடந்து போன பொம்பளை கிட்ட தங்கச்சங்கிலி அத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். கிளவாணி பையன் விரட்டி பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கேன் டீச்சர். ஏன்பா இப்படி செய்த? டீச்சர், எனக்கு பயங்கர பசி. வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்தாதான் சாப்பாடு தருவாங்கிறாங்க டீச்சர். பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என்ன படிக்க வைக்கல டீச்சர். படிக்காத எனக்கு யாரு வேலை தருவா? ஹோட்டல்ல பாத்திரம் கழுவ போனேன், நல்லா கழுவுன்னு அடிக்கிறாங்க டீச்சர். எனக்கு ரொம்ப பசிக்குது டீச்சர், பசிக்குது டீச்சர். உனக்கு நான் சாப்பாடு தர்றேன், என் கூட வரியா? நிஜமாவா சொல்றீங்க டீச்சர்? உனக்கு சாப்பாடு மட்டும் இல்லப்பா, உனக்கு படிப்பும் சொல்லித்தரேன், சரியா?
பிள்ளைங்களா, அங்க ஒருத்தன் குப்பை வண்டியை தள்ள முடியாம தள்ளிட்டு வர்றானே. அவனை பார்த்துட்டு வருவோம் வாங்க. டீச்சர், அதுதான் எங்க அப்பா. அவர் என்ன படிச்சிருக்காரு? அவரு படிச்சிருந்தாதான் பெரிய வேலையில இருந்திருப்பாரு. மிஸ், இதுக்கு மேல யாரையும் பார்க்க விரும்பல மிஸ். வாங்க மிஸ், நம்ம ஸ்கூலுக்கு போவோம் மிஸ். மிஸ், இனி நாங்க பாடம் ஒழுங்கா படிப்போம் மிஸ். உங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா வருவோம் மிஸ். எங்களுக்கு இந்த வயசுல படிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதை அருமையா புரிய வச்ச எங்க மிஸ் மாதிரி மிஸ் எங்கேயும் கிடையாது. இப்படி ஒரு நல்ல மிஸ் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல பிள்ளைகளா இருப்போம். இனிமே நாங்க நல்லா படிப்போம் மிஸ். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எதிர்கால இந்தியாவே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் பொறுப்பா இருந்து நல்லா படிச்சு நம்ம இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கணும். சரியா? கண்டிப்பா செய்வோம் மிஸ். அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் படிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களில் நன்றாக படியுங்கள், சிறந்தவர்களாக நடந்து கொள்ளுங்கள்.